ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். சேர நாட்டை ஆண்டு வந்த கலிநீச மன்னன் மக்கள் வழியிலிருந்து மாறி மருமக்கள் வழி ஆட்சி முறையை அமல்படுத்திவிட்டு ஆண்டு வந்தான். இந்நிலையில் செங்கோமட்டி நாட்டில் வாழ்ந்திருந்த வெள்ளைக்காரன் ரசவாதம் முதலான வித்தைகளினால் பொன்னையும் பொருளையும் அதிகமாக சேகரித்தான். பணபலத்தோடு படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் பெருக்கிக் கொண்டான். தனக்கு எதிரியே இல்லை என்ற எண்ணத்தில் ஆட்சி புரிந்து வந்த வெண்ணீசன் உலகத்தில் இருக்கும் மதங்களை விட புதுமையான முறையில் நாம் ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து இறைவனால் அருளப்பட்ட உண்மையான வேத நூல்களிலே மாறாட்டம் செய்தும் அவற்றிலிருந்து சில பகுதிகளை பிரித்தெடுத்தும் தன் அறிவுக்கு எட்டியபடி ஒரு ஆகமத்தையும் மதத்தையும் உருவாக்கினான். தான் புதிதாக உருவாக்கிய மதத்தில் மக்கள் அனைவரும் சேர வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தினான். பகுத்தறிவில்லாத மக்கள் பணத்தை கண்டு மயங்கி அவனுடைய ஆகமத்தையும் மதத்தையும் பின்பற்றத் தொடங்கினார்கள். மேலும் நட்சத்திரங்கள் 27 என்று முன்பு கலிநீசன் அமைத்ததை மாற்றி 28 என்றும் மாதங்களையும் வருடங்களையும் முன்னீசன் விதிக்கு மாறாக கூட்டியும் குறைத்தும் பிரித்தும் அமைத்தான். அரிணமா என்ற அச்சரத்தை மாற்றி அனாதி என்று அனைவரையும் கூறச் செய்தான். பணபலம் படைபலம் இரண்டையும் பெருக்கிக் கொண்டதின் காரணமாக நம்மை பணத்தாலோ படையாலோ தடை செய்வதற்கோ அல்லது எதிர்ப்பதற்கோ நமக்கு யாராவது எதிரிகள் இருக்கின்றார்களா என்று வெண்ணீசன் யோசித்து கொண்டிருக்கும் தருணத்தில் அவனோடு இருந்த ஒருவன் கூறுவான், துரையே, சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்கள் வேளமுடி மன்னர்களாக 56 தேசங்களையும் அரசாண்டு வந்தார்கள். அப்போது தாசி ஒருத்தியின் வயிற்றில் மாயமாக ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்தது. அச்சமயம் தேவ மாதர்களின் ஒரு சாபத்தால் மூவேந்தர்களுடைய வம்சங்களும் அழிந்தனர். அவர்களும் கடலில் போய் கல்லாக இருந்தார்கள். அவர்கள் ஆட்சி புரிந்து வந்த நாடுகளை ஆள்வதற்கு ஆளில்லாமல் மேற்படி தாசியின் மகன் நியாயமில்லாதபடி ஆட்சி புரிந்து வருகின்றான். இத்தருணத்தில் நாம் அங்கு சென்றால் அந்த தேசம் முழுவதையும் நமதாக்கி கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறினான். நாடு பிடிக்கும் எண்ணத்தில் இருந்த வெள்ளைக்காரன் ஈசனுக்கு தனது ஒற்றன் கூறிய செய்தி மிகவும் இனிப்பாக இருந்ததால் இந்திய தேசத்தை கைப்பற்றும் எண்ணத்துடன் தனது படைபரிவாரங்களுடன் புறப்பட்டு கடல் வழியாக திருவனந்தபுரம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தியை திருமால் அனந்தபுரத்து மன்னனிடம் தெரிவித்தார். அதாவது இந்த சம்பவத்திற்கு செவிவழி செய்தி ஒன்று உண்டு. வெண்ணீசன் பீரங்கி போன்ற நவீன ஆயுதங்களுடன் வந்ததாகவும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அப்போது பீரங்கி போன்ற கருவிகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் மன்னன் இறைவனாகிய நாராயணனிடம் சென்று முறையிட்டான். அவரின் ஆலோசனைப்படி பனை மரங்களை முறித்து அவைகளை ஒவ்வொன்றாக மாட்டு வண்டியில் வைத்து கடற்கரைக்கு கொண்டு வந்து பனைமரத்தின் மூட்டு பகுதி கடலை நோக்கி இருக்கும்படியாக வண்டிகளை வரிசையாக நிற்க வைத்தார்களாம். கடல் மார்க்கமாக வந்த வெள்ளைக்காரன் கரையிலே என்னெல்லாம் தெரிகிறது என்று தொலைநோக்கியால் பார்த்தானாம். அதாவது இதைத்தான் நாம் பைனாகுலர் என்று அழைக்கின்றோம். அப்படி தொலைநோக்கியால் கரையிலே பார்க்கின்ற பொழுது இங்கே வைக்கப்பட்டிருந்த பனை மரங்கள் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு பெரிய பீரங்கி போல் தெரிந்ததாம். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே கடற்கரையிலே கொஞ்சம் படைகள் தான் மன்னனுடைய படைகள் நிற்கின்றன. ஆனால் அவனுடைய கண்ணுக்கு நிறைய பட்டாளங்கள் எல்லாம் கரைபுரண்டு நிற்பது போல் தெரிந்ததாம். அப்போது அந்த வெண்ணீசன் என்ன நினைத்தானாம், நம்மிடம் இருக்கக்கூடிய நவீன பீரங்கி விட இங்கே இவர்கள் கடற்கரையில் வைத்திருக்கக்கூடிய பீரங்கி மிகவும் அளவில் மிகவும் பெரிதாக இருக்கின்றதே. அதோடு நம்மை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்திருந்தோம். இங்கே படைப்பட்டாளங்கள் எல்லாம் கடல் போல் இருக்கின்றதே. ஆகவே இப்போது நாம் அங்கே சென்றோமேயானால்
தோல்வி அடைவது உறுதி என்று அச்சமடைந்து திரும்பி சென்று விட்டதாக செய்தி ஒன்று உண்டு. அதாவது இறைவன் நாராயணர் திருவனந்தபுரத்தில் பள்ளி கொண்டு இருந்ததினால் அங்கு எந்த எதிரிகளும் நுழைய முடியவில்லை. அனந்தபுரம் மட்டுமல்ல, எந்த இடமாக இருந்தாலும் சரி, பரம்பொருளாகிய இறைவனின் நாராயணரின் திருவருளால் அங்கு எந்த துன்பமும் அணுகாது. அப்படி ஒரு திருவருள் கிடைக்க வேண்டுமானால் நாம் தினமும் அவரையே ஒரு மனதாக தினமும் வணங்கி வர வேண்டும். அனந்தபுரத்து மன்னன் இவ்வாறு வணங்கி வந்ததினால்தான் அவனுக்கு ஆபத்து வந்தபோது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாராயணர் முன் வந்தார். இப்போது நாராயணர் அருளால் வெண்ணீசன் திரும்ப சென்று விட்டான். அதனால் தனக்கே வெற்றி கிடைத்தது என்று அரசன் மகிழ்ச்சி கொண்டான். தனது வெற்றிக்கு திருமால்தான் காரணம் என்று அவன் எண்ணி பார்க்கவில்லை. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.